திருச்சியில் இன்று நடைபெறும் நாம் தமிழர் கட்சி மாநாட்டில் 2026 சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் 234 வேட்பாளர்களையும் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிமுகப்படுத்துகிறார். தமிழக சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது. இதனையடுத்து அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றன. கூட்டணி பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடு மற்றும் தேர்தல் வியூகங்களில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. 2016ஆம் ஆண்டு முதல் தேர்தலை சந்தித்து வரும் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி அதன் பிறகு நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் தனித்தே போட்டியிட்டு வருகிறது. இந்நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க நாம் தமிழர் கட்சி தயாராகி வருகிறது. கடந்த ஆண்டு கடல் மாநாடு, மாடு மாநாடு, மலை மாநாடு, தண்ணீர் மாநாடு என்று அடுத்தடுத்து நடத்தி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். இந்நிலையில் திருச்சியில் இன்று நாம் தமிழர் கட்சி சார்பில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு 2026 நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் களம் காணப்போகும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றனர். வழக்கமாக நாம் தமிழர் கட்சியில் பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல் வரும் தேர்தலிலும் 117 தொகுதிகள் பெண்களுக்கு ஒதுக்கப்பட இருக்கின்றன. மேலும் இந்த முறை மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர்களும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிகிறது. இந்த சூழலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு பரவலாக இருந்து வருகிறது. இந்நிலையில் சீமான் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவார் என்று தகவல் பரவி வரும் நிலையில் இன்று முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சியில் இன்று நடைபெறும் நாம் தமிழர் கட்சி மாநாட்டில் 2026 சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் 234 வேட்பாளர்களையும் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிமுகப்படுத்துகிறார். தமிழக சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது. இதனையடுத்து அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றன. கூட்டணி பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடு மற்றும் தேர்தல் வியூகங்களில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. 2016ஆம் ஆண்டு முதல் தேர்தலை சந்தித்து வரும் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி அதன் பிறகு நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் தனித்தே போட்டியிட்டு வருகிறது. இந்நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க நாம் தமிழர் கட்சி தயாராகி வருகிறது. கடந்த ஆண்டு கடல் மாநாடு, மாடு மாநாடு, மலை மாநாடு, தண்ணீர் மாநாடு என்று அடுத்தடுத்து நடத்தி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். இந்நிலையில் திருச்சியில் இன்று நாம் தமிழர் கட்சி சார்பில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு 2026 நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் களம் காணப்போகும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றனர். வழக்கமாக நாம் தமிழர் கட்சியில் பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல் வரும் தேர்தலிலும் 117 தொகுதிகள் பெண்களுக்கு ஒதுக்கப்பட இருக்கின்றன. மேலும் இந்த முறை மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர்களும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிகிறது. இந்த சூழலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு பரவலாக இருந்து வருகிறது. இந்நிலையில் சீமான் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவார் என்று தகவல் பரவி வரும் நிலையில் இன்று முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.